ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் மை ஒன்லி சன்ஷைன் சீரீஸுடைய எபிசோட் 3 தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட் எபிசோட் பார்த்தீங்கன்னா ஃப்ளின்ட்டு சன்னுக்கு கிஸ் பண்ணாங்க. அதோட தான் முடிஞ்சது. அதுவும் அந்த நோக்கிட்ட பாருடா, இப்படி தான் நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுவோன்னு சொல்லியே கிஸ் பண்ணாங்க. அப்படியே நோபோட ஃபேஸே மாறி போச்சு. அந்த அளவுக்கு அங்கே சுச்சுவேஷன் இருந்துச்சு. நோப் மட்டும் இல்லை, எல்லாருமே அங்கே ஷாக் ஆகியிருந்தாங்க. அதோட தான் அந்த எபிசோட் முடிஞ்சது. இப்போது அதில் என்ன ஸ்டார்ட் பண்ணுறாங்க, மறுபடியும் இவங்க அதை பற்றி தான் பேசுகிறாங்க. நாங்கள் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுவோம்னு கேட்டல, இப்படி தான் பண்ணுவோம். சொல்லப்போனால் இதை விட நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுவோம். எனக்கு தெரிஞ்சு சன்னுக்கு இப்போ அவ்வளோ ப்ராக்டிஸ் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஸோ நாங்கள் இந்த இடத்த விட்டு கிளம்புறோம், எக்ஸ்கியூஸ் மீன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. சன்னை கூட்டிகிட்டு போய் அந்த பக்கம் உட்கார வச்சுட்டு அதே காரில் இவங்களும் ஏறி 2 பேரும் இந்த கேண்டோவுக்கு போகிறாங்க. சன்னோட கேண்டோவுக்கு உள்ளே போனதுமே சன்னு ஆல்ரெடி பயங்கர டென்ஷனில் இருக்காங்க. ஸோ ஃப்ளின்ட், எப்படி நீ இதை பண்ணலாம், ஏன் இப்படி பண்ணன்னு சொல்லிட்டு ஃப்ளின்ட் கிட்ட கேட்குறாங்க. இவ்வளோதானா நீனு, என்ன இப்படி பண்ணிட்டேன்னு கேட்கும்போது அதுக்கு ஃப்ளின்ட்டு, நீ அப்செட்டாக இருக்கியா? நான் என்ன நினச்சேன்னா, இது ஒன்றும் அவ்வளோ மோசமான விஷயம் இல்லையே. ஒரு பையன் உன்னை கிஸ் பண்ணுறான், அதை விட இது இன்னும் அவ்வளோ மோசமான விஷயம் இல்லையேங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது அப்போ தானே அந்த ஷூட்டில் நோபு வந்து கிஸ் பண்ணுற மாதிரி ஒரு சீன் வந்துச்சு. ஸோ அதை விட இது என்ன மோசமாடிங்கிற மாதிரி இவங்க கேட்க, ஓ அப்போ நீங்கள் என்னை நம்பலைல்ல அப்படின்னு சொல்லிட்டு சன் கேட்குறாங்க. ஏன்னா இவங்க ஆல்ரெடி அந்த கேண்டோ விஷயத்துலேயே வந்து இவங்களை நம்பாத மாதிரி பேசிட்டாங்க இல்லையா. பேசினது பேசினாங்க, பட் நம்பாமல் இல்லை. சன்னை பொறுத்த வரையும் இவங்க அவங்களை நம்பலையோ அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி இப்போவும் நீ என்ன நம்பலைன்னு சொல்லிட்டு சன் கேட்க, அது மட்டும் இல்லாமல் என்ன நீங்கள் என்ன நினச்சிங்க, நானும் ஒரு ஹியூமன் தானே, ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கிற ஹியூமன் தானே நான் என்ன ஆப்ஜெக்டா, ஏதோ ஒரு பொருள் நினச்சிங்களா, என்னை எப்படி வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலான்னு நினச்சிங்களான்னு சொல்லிட்டு இவங்க கேட்குறாங்க. நான் என்ன நினச்சேன்னா, நீங்கள் மற்றவங்க மாதிரி கிடையாது, கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஆள் நினச்சேன். ஆனால் நான் தப்பாக நினச்சிருக்கேன். நான் உங்களை உண்மையிலேயே ரொம்ப நல்லவங்க நினச்சி தப்பு பண்ணிட்டேங்கிற மாதிரி சன்னு ரொம்பவே டென்ஷனாக பேசுகிறாங்க. இந்த பக்கம் இவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போது இன்னொரு பக்கம் இந்த மோகமும் ஃபாவும் இவங்களுடைய காலுக்காக வெயிட் பண்ணுறாங்க. கால் அட்டன் பண்ணுற மாதிரி தெரியல. மோகம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கார் கீஸ் எல்லாமே வந்து சன்னோட பேக்கில் சன்னுடைய காரில் இருந்திருக்கு. ஸோ அவங்க தானே அப்படியே டக்குன்னு கிளம்பி போயிட்டாங்க. ஸோ அவங்களால ஃபார் லக்கிலி நீங்கள் இருந்ததுனால பரவாயில்ல, என்னை கொண்டு வந்து விட்டீங்கன்னு சொல்லிட்டு ஃபா கிட்ட சொல்ல, ஃபாவும் ஃப்ளின்ட்டும் கால் அட்டன் பண்ண மாட்டா. என்னதான் நடக்குதுன்னு எனக்கு தெரியலன்னு சொல்ல, அப்போ மோகம் என்ன சொல்கிறான்னா, எனக்கு இங்கே ஒரு மீட்டிங் இருக்குது, கிளைண்ட்டை மீட் பண்ணணும், ஏன் உன் சிஸ்டர் இப்படி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு மோகம் பேசுகிறா. நல்ல வேலை, லக்கிலி அங்கே நோப் மட்டும்தான் இருந்தான், வேற யாராவது அதை பார்த்துருந்தா என்ன பண்ணுறது சொல்லு. இப்போது நான் அதை சமாளிக்கிறதுக்காக அந்த பக்கம் ஓடி இருந்திருக்கணும். நல்ல வேலை அவன் மட்டும்தான் இருந்தான். பெருசாக ஏதோ ரூமர்ஸ் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்குள்ள நம்ம அந்த இடத்த விட்டு வந்தாச்சுங்கிற மாதிரி மோகம் சொல்கிறா. அதுக்கு சாரி, இது எல்லாமே என் சிஸ்டரால் தான் நடந்து போச்சு, இனிமே இப்படி நடக்காதுங்கிற மாதிரி சாரி கேட்குறாங்க. அவங்களும் இட்ஸ் ஓகேன்னு சொல்கிறாங்க. இப்போ தான் அவங்க டெக்ஸ்ட் பண்ணுறாங்க. ஃப்ரெண்டு வந்து ஃபாவுக்கு டெக்ஸ்ட் பண்ணுறாங்க, நாங்கள் வந்து கேண்டோவுக்கு வந்துட்டோம், சன் வந்து சேஃபாக இருக்காங்கிற மாதிரி. சரி நான் போயிட்டு செக் பண்ணுறேங்கிற மாதிரி ஃபா சொல்ல, அப்போ அவங்க ஒருத்தங்க ஹலோன்னு சொல்கிறாங்க. நம்ம ஃபோட்டோகிராஃபர் இருக்காங்க இல்லையா, பீச்சு, அவங்க வந்துட்டு ஹாய் சொல்ல மோகமும் ஹாய் சொல்கிறாங்க. ஃபாவுக்கு ஷாக்காக இருக்குது, இவன் என்னடா இங்கே வந்திருக்கான்னு சொல்லிட்டு, ஏய் நீ எப்படி இங்கே வந்தேன்னு சொல்லி கேட்க, ஐயோ மேடம், அதை நான் தான் உங்கள்கிட்ட கேட்கணும், நான் இங்கே எதிர்பார்த்தது சன்னை, நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்கன்னு சொல்லிட்டு ஃபோட்டோகிராஃபரும் கேட்க, ஃபா உடனே மோகமாக பார்க்குறா. அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபோட்டோகிராஃபர் என்ன சொல்கிறான்னா, இது ஒரு மாதிரியான ஃப்ளர்ட்டிங் ட்ரிக் மாதிரி இருக்கு, நான் எங்கெல்லாம் போகிறனோ என்னெல்லாம் பண்ணுறனோ அங்கெல்லாம் நீங்கள் சன்னை கழட்டி விட்டுட்டு வர்றதை பார்த்தா என்ன ஃப்ளர்ட் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு பீச் சொல்ல, ஏய் நீ வாயை மூடே, ரொம்ப ஓவராக பேசுகிறேன்னு சொல்கிறாங்க. ஆமாம், நான் இன்னைக்கு சன்னை தான் மீட் பண்ணுறதா இருந்தேன், எங்கள் 2 பேருக்கு தானே மீட்டிங், நீங்கள் எப்படி இருந்தீங்கன்னு சொல்லி கேட்க,
அப்பதான் மோகம் சொல்றா, சாரி, ஐ எம் ரியலி எக்ஸ்ட்ரீம்லி சாரின்னு சொல்லிட்டு, அங்க செட்டில் ஒரு சின்ன ஆக்சிடென்ட், அதனால சன் வீட்டுக்கு போக வேண்டியதா போயிடுச்சு. ஸோ ஃபோட்டோ ஷூட்டுக்கு இன்னைக்கு வர முடியாது, அந்த டிஸ்கஷனுக்கே இன்னைக்கு வர முடியாதுங்கிற மாதிரி மோகம் சொல்ல, அப்பதான் ஃபா கேக்குறா, என்ன மாதிரியான ஃபோட்டோ ஷூட் இதுன்னு சொல்லிட்டு. இதை ஏன் நீ முன்னாடியே சொல்லல, இதுக்கே முன்னாடியே வரலங்கிற மாதிரி சொல்ல. அப்பதான் மோகம் என்ன சொல்றானா, இப்ப இங்க சன் இல்ல, ஸோ சன் இருக்கிற இடத்துல இருந்து நீங்க தான் இந்த மீட்டிங்கை அட்டன் பண்ணணும்னு சொல்லிடுறா. இப்ப இங்க பாத்தீங்கன்னா நம்ம சன்னு ஃபிளின்ட்டை திட்டிட்டு மேல போனா இல்லையா, அவ திரும்பி வரத்துக்குள்ளே இவங்க போயிருப்பாங்கன்னு பார்த்தா இவங்க கோட்லாம் கழட்டி வச்சுட்டு அங்க ஏதோ கிச்சன்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க இன்னும் போகலையா, என்ன பண்றீங்கன்னு சொல்லி கேட்க, எனக்கு ரொம்ப பசிச்சுது சரின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணி பார்த்தேன், அதில் சாப்பிட்ற மாதிரி எதுவுமே இல்லை, அதான் நானே ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன், அப்படியே உனக்கும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கேன்னு சொன்னதும் தேங்க்யூன்னு சொல்லிட்டு சன் சொல்ல. அப்பதான் சன்னு சொல்றா, நான் நைட்ல சாப்பிட மாட்டேன், அதுவும் லேட் நைட்ல சாப்பிட மாட்டேன்னு சொல்லவும், இட்ஸ் ஓகே, நானும் தனியா சாப்பிட மாட்டேன், நானும் இதை கொண்டு போய் கொட்டிடுறேங்கிற மாதிரி செஞ்சு கொண்டு போய் கொட்டுறதுக்காக போறாங்க. அப்போதான் இவங்க டைனிங் டேபிள திரும்பி பாக்குறாங்க. சன்னு பார்த்தா அவங்க கபோர்ட்ல இருந்து அந்த டீ பாக்கெட்லாம் அங்க இருக்கு. நம்ம ஃபிளின்ட்டுக்கு பிடிச்ச அந்த சாமலியன் டீன்னு சொல்லிட்டு ஒரு டீ இருந்துச்சு இல்லையா, அது அங்கே இருக்கு. ஸோ அதை பார்த்துட்டு, ஓ இதை நீங்கள் கபோர்ட்லேருந்து எடுத்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் எடுத்துட்டேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும் தானே, எனக்காக பர்ச்சேஸ் பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்ல. அப்படிலாம் ஒன்றும் இல்லையே, நீங்கள் வந்த அன்னைக்கு ஒரு பாக்கெட் இருந்துச்சு போட்டேன், இது நியூ பாக்ஸ், இப்போதான் புதுசாக வாங்கினது, உங்களுக்காகலாம் ஒன்றும் வாங்கலன்னு சொல்ல. எனக்கு எவ்வளோ ஹர்ட்டிங்காக இருந்துச்சு தெரியுமா, எதுக்கு என்ன அந்த மாதிரி அவ்வளோ பேர் இருக்கிற இடத்துல என்னை கிஸ் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கேட்க, நீ அதை கிஸ்ஸு நான் சொல்ற, எனக்கு தெரிஞ்சு அது கிஸ் இல்லையே, இது தானே கிஸ்ன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என்ன சொல்றீங்கன்னு சொல்லிட்டு சன்னு கேட்க, அப்படியே டக்குன்னு இவங்க கிஸ் பண்ணிடுறாங்க. கிஸ் பண்ணதும் சன்னுக்கும் ஷாக் தாங்கல, இவங்களுக்கும் அந்த கிஸ் பண்ண அந்த பதட்டத்தில் என்ன பண்ணிடுறாங்கன்னா பக்கத்துல இருந்து ஒரு ஸ்பூனை தள்ளி விட்டுடுறாங்க. ஸ்பூன் விழுந்ததுல இவங்க 2 பேரோட மூடும் டிஸ்டர்ப் ஆயிடுது. அதுக்கப்புறம் ட்ரை பண்ணவும் முடியலன்னு வச்சுக்கோங்களேன். உடனே சன்னு என்ன சொல்லிடுறாங்கன்னா, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நான் போயிட்டு ரெஸ்ட் எடுக்கிறேங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்களும் கிளம்பி போயிடுறாங்க. இப்போ சன்னை பார்த்தீங்கன்னா, நான் ரொம்ப டயர்டாக இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னாங்க இல்லையா, அதுக்கப்புறம் நான் மேலே போகிறேன்னு சொல்லிட்டு போவாங்க. இருந்தாலும் நம்ம ஃப்ரெண்ட் அவங்கள விடாமல் பிடிச்சி வச்சுருப்பாங்க. அதுவும் அவங்க ட்ரெஸ்ஸை பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கோட்டை கழட்டிட்டு உள்ளே இருக்கிற அந்த இன்னர்ஸ் மட்டும் தானே போட்டுட்டு நிற்கிற மாதிரி இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பொசிஷனில் சன்னுக்கிட்ட க்ளோஸாக நிற்கும் போது இன்னொரு பக்கத்துலேருந்து ஒரு சவுண்ட் வருது, வாட்ஸ் கோயிங் ஆன் ஹியர்னு சொல்லிட்டு. யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபாதா. ஏன் 2 பேருமே ஃபோன் எடுக்கல, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க 2 பேரும், உங்க 2 பேருக்கும் கொஞ்சமாவது ஐடியா இருக்கா, நானும் மோகமும் உங்களை நினைச்சு எவ்வளவு கவலைப்பட்டிருப்போம்னு சொல்ல. அப்பதான் சன்னு சொல்றாங்க, ஓ என்னுடைய போனை நான் அந்த சார்ஜிங் ரூம்லயே விட்டுட்டு வந்துட்டேன்னு சொல்றாங்க. உடனே ஃப்ளின்ட் என்ன சொல்றாங்கன்னா, நான் குக் பண்ணிட்டு இருந்தேன், அதனால எனக்கு காதல விடலன்னு அவங்களும் சொல்றாங்க. ஏதாவது பிரச்சனையான்னு சொல்லிட்டு கேட்க, என்ன தப்பா நடந்துச்சு நான் கேக்குறீங்க, நீங்க 2 பேரும் இங்க கேஷுவலா ஜாலியா இருக்கீங்க, ஆனா நானு அந்த சைக்கோ போட்டோகிராஃபர் இருக்காளே அவகிட்ட நல்லா மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்ல. அப்பதான் சன்னுக்கு புரியுது, என்னாச்சு என்ன சொல்ற நீன்னு சொல்லி கேட்க, மோகம் என்ன அந்த பீச் கிட்ட பேச சொல்லிட்டா, என்னால முடியல, உனக்கு பதிலா என்ன அவ பேச சொல்லிட்டு வந்துட்டா, நாங்க 2 பேரும் இந்த மீட்டிங் அட்டன் பண்ணோம் இன்னைக்குன்னு சொல்ல. மோகம் என்கிட்ட சொன்னாலே உன்கிட்ட இந்த ப்ராஜெக்ட் பத்தி சொன்னதான்னு சொல்ல. சன்னிக்கே ஒன்றும் புரியல. அப்பதான் மோகம்க்கு கால் பண்ணி கேட்கும் போதே அவங்க சொல்றாங்க, ஆக்சுவலி நான் அந்த ஃபில்ம் முடிஞ்சதும் உங்ககிட்ட சொல்லிட்டு உங்களை அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போகணும், அந்த ப்ராஜெக்டுக்கு இன்னைக்கு நைட் அந்த மீட்டிங்னு சொல்லணும்னு நினைச்சேன், ஆனா இதெல்லாம் நான் சொல்றதுக்கு முன்னாடி அங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னு சொல்றாங்க. ஸோ மோகம் கிட்ட சன்னா என்ன சொல்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் நீ என்கிட்ட தானே சொல்லியிருக்கணும், சொல்லிட்டு தானே இந்த ப்ராஜெக்டே நீ எடுத்திருக்கணும், என்ன நீ என்னை கேட்காம இந்த மாதிரி பண்ணிட்டியேன்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த மாதிரிலாம் நீ பண்ண மாட்டியே, என்னாச்சுன்னு சொல்லி கேட்கும் போதுதான் இவங்க என்ன சொல்றாங்கன்னா, கொன் பேச்சு டைரக்டா நம்ம கிட்ட கேட்கல, முக்கியமா என்கிட்ட கேட்கவே இல்லை, டைரக்டா அவங்க சேனலை ரீச் பண்ணிட்டாங்க, நம்ம சேனல் கிட்ட கேட்டதுனால
அவங்க டைரக்டா எனக்கு ஆர்டர்ஸ் தான் கொடுத்தாங்களே தவிர பண்றீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு எனக்கு கேட்கல. ஸோ இப்படிதான் இந்த டீலிங் போச்சுன்னு சொல்லிட்டு மோகமும் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஸோ இப்போ சன் என்ன சொல்றாங்கன்னா, ஓகே எனக்கு இப்போ எல்லாமே புரியுது இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு. ஸோ நீங்கள் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வேணாம், இட்ஸ் ஓகேங்கிற மாதிரி சன்னும் சொல்லிடுறாங்க. ஸோ சன் இப்போ இவங்க 2 பேர்கிட்டையும் பேச்சு வந்து டைரக்டா சேனலை கான்டாக்ட் பண்ணதுனால மோகமால எதுவும் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என்னவா இருந்தாலும் பரவாயில்ல, நான் அவ கூட ஒர்க் பண்ண போறேங்கிற மாதிரி சன்னு சொல்ல, அதுக்கு ஃபா என்ன சொல்றானா, நீ தான் இன்னும் சைன் பண்ணலையே, அப்புறம் எதுக்கு நீ அவ கூட ஒர்க் பண்ணணும், உனக்கு தான் இன்னமும் ஆப்ஷன் இருக்கு, நீ இங்கே இப்பவே வேணான்னு சொல்லிடு, அவ வேணா வேற ஆள் பார்த்துக்கிட்டுமேங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ சன் என்ன சொல்றாங்கன்னா, நீ என்ன நினைச்சுக்கிட்டு பேசுற, அப்ப சேனல்ல இருந்து என்ன அவங்க தூக்கி போட்டா உனக்கு பரவாயில்லையாங்கிற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா சேனல் சொல்றத செஞ்சுதானே ஆகணும், அப்போ செய்ய முடியாதுன்னு சொன்னா அவங்க என்ன அந்த சேனல்ல இருந்து தூக்கிட மாட்டாங்களாங்கிற மாதிரி சன்னு சொல்ல, இந்த இடத்துல ஃபிளின்ட் என்ன சொல்றாங்கன்னா, நீ இதை வேணான்னு சொல்லாத, ஒண்ணு பண்ணு, எனக்கு இது இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கு பதிலாக வேற ஆளை போடுங்கிற மாதிரி கேளு, அப்போ அவங்க வேற ஒரு பொண்ணு போட்டு தானே ஆகணுங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்போ ஃபிளின்ட்டும் ஃபாவும் அவங்க வீட்டுக்கு போக அங்கே போயிட்டு ஃப்ளின்ட் கிட்ட ஃபா பேசுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஸோ ஃப்ளின்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு ஏர்லியாக ஃப்ளைட் இருக்கு டுமாரோ, ஸோ நான் போகணும், சீக்கிரம் எதுவாக இருந்தாலும் சொல்லுன்னு சொல்ல, அதுக்கு இவங்க, எனக்கு தெரிஞ்சு நீ உன்னுடைய ஃப்ளைட்டெல்லாம் கவனிக்கிற மாதிரி எனக்கு தெரியலையே, நீ அதை தவிர மற்ற எல்லாத்தையும் தானே கவனிச்சிட்டு இருக்கேன்னு சொல்ல, என்ன வேணும், என்ன சொல்கிற, நான் இப்போ என்ன பண்ணணுங்கிற மாதிரி கேட்க, நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு உனக்கு புரியுதா, அன்னைக்கு என்னன்னா என்ன எக்ஸ்கியூஸா யூஸ் பண்ணி சன்னோட கேண்டோல நைட் ஃபுல்லா ஸ்டே பண்ணியிருக்க, இன்னொரு நாள் என்னன்னா அவ ஷூட் போயிட்டு இருக்க அதே இடத்துக்கு மீட்டிங் ஹாலாவே அதை மாத்துற, அப்புறம் ஒரு நாள் அவ ஷூட் பண்ணிட்டு இருக்க அந்த டிராமால உன்னுடைய ஆட்களை கொண்டு போற, இன்னைக்கு என்னன்னா அவங்கள இப்படி கிஸ் பண்ற, அதுவும் இத்தனை பேர் முன்னாடி, நீ என்ன பண்ணிட்டு இருக்க, நீ என்ன பண்றன்னு தெரிஞ்சுதான் பண்றியா, நீ ஒரு ஃபன்னுக்காக இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்க, ஆனா சன்னை பொறுத்த வரைக்கும் இது சீரியஸ் மேட்டர், ஏனோ தானோன்னு யாரோ ஒரு ஆளு என்னுடைய ஃப்ரெண்டோட லைஃப்ல விளையாடுறதுக்கு நான் விட மாட்டேன், நீ மற்றவங்ககிட்ட கேம் பிளே பண்ற மாதிரி அவகிட்ட பண்ணலான்னு நினைக்காதங்கிற மாதிரி பேசுறா. ஸோ ஃப்ரெண்ட் என்ன கேட்குறாங்கன்னா, ஓ நீ பேச வேண்டியதை பேசி முடிச்சிட்டியான்னு சொல்லி கேட்க, ஆமாங்கிறாங்க, சரி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோன்னு சொல்றாங்க. எல்லாம் இருக்கட்டும், சன்னுக்கும் அந்த ஃபோட்டோகிராஃபருக்கும் என்னைக்கு மீட்டிங்னு சொல்லி கேட்க, டுமாரோன்னு சொல்கிறாங்க. ஸோ டுமாரோ நீ ஃப்ரீ அதானே சொல்ல வர அப்படின்னு சொல்லி ஃபா கேட்க, ஃப்ளின்ட் அப்படியே பார்த்துட்டு போகிறாங்க. இப்போ நம்ம சன்னை பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஃப்ரிட்ஜ் டோரை ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணும் போது அதில் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருந்திருக்காது. ஸோ இப்போ நம்ம ஃப்ளின்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சன்னுக்காக நிறையா ஜூஸ் பாட்டில்ஸ்லாம் அதில் வாங்கி வச்சுருக்காங்க. ஸோ அதில் நோட்ஸும் இருக்குது, உன் ஃப்ரிட்ஜில் எதுவுமே இல்லை, அதனால தான் உனக்காக நான் ஒரு சிலது வாங்கி வச்சுருக்கேன், நீ எப்போ ரொம்ப டயர்டாக இருக்கியோ அப்போ இதை எடுத்து சாப்பிட்டுக்கோ, உன்னை நீ பார்த்துக்க, உன் ஹெல்த்து கவனிச்சுக்க, வீக் ஆகிடாதங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ காலில் மோகம் பேசுகிறாங்க. பார்த்தீங்கன்னா நான் அப்ஸ்டேர்ஸில் டவுன் ஸ்டேர்ஸில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், வா உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேங்கிற மாதிரி அவங்க சொல்லிக்கிட்டு இருக்க, அதோ வந்துட்டே இருக்கேன், ஆழ்ந்துவேன்ட்டு போயிட்டு இருக்காங்க. அப்பதான் பார்த்தா ஃபா வராங்க. டோர் ஓப்பன் பண்ணும்போது ஃபா நிற்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு நீ இங்கே வரதா சொல்லவே இல்லையே, மோகம் தானே வரதா சொன்னாங்க, நீ எப்படி வந்த, எப்போ பார்த்தாலும் உனக்கு நான் ட்ரபிள் கொடுக்க விரும்பலன்னு சொல்லி சொல்ல, என் சிஸ்டர் நான் எதுவுமே பண்ணலங்கிற மாதிரி நினைக்கிறா, இப்போதான் ஒரு மேஜர் டீலிங் ஒன்று முடிச்சுட்டு வந்தேன், இதுக்கப்புறம் நான் ஃப்ரீ தான், ஸோ ஒன்று அப்படி கவனிக்கலாம், உன்னுடைய அந்த செக்ரட்டரி போஸ்ட் என்கிட்ட இருக்கு, ஸோ அதை கவனிக்கலான்னு சொல்லி வந்தேன்னு சொல்கிறாங்க. ஆனால் சன்னு கண்டுபிடிச்சிடுறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு தெரியும் உன்னுடைய சிஸ்டருக்கு என் மேலே சந்தேகம், அதனால தான் உன்னை அனுப்பி எப்போவுமே என் மேலே ஒரு கண்ணு வைக்க சொல்லியிருக்காங்கன்னு சொல்ல, நல்ல வேலை முன்னாடி மாதிரி அவங்களே வராமல் போனாங்களேன்னு சொல்லிட்டு அப்படி திரும்புகிறாங்க. பார்த்தா அவள் வரலன்னு உங்களுக்கு யார் சொன்னா, நான் வந்திருக்கா பாருன்னு காட்டுறாங்க. பார்த்தா அவங்க வந்து நிற்கிறாங்க. இப்போ மீட்டிங் ஹாலுக்கு போனால் பார்த்தீங்கன்னா எல்லாருமே இருக்காங்க. ஃபா, ஃப்ளின்ட்டு, மோகம், சன்னு, அந்த ஃபோட்டோகிராஃபர்னு சொல்லிட்டு எல்லாருமே இருக்காங்க. போனதுமே ஃபோட்டோகிராஃபர்கிட்ட சொல்கிறாங்க, சாரி எல்லாருமே வர வேண்டியதாக போயிடுச்சுன்னு சொல்ல, ஆல்ரெடி மோகம் என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, ஸோ டோன்ட் வரி, இப்போ நம்ம ப்ராஜெக்டை பற்றி பேசலாமான்னு சொல்லிட்டு ப்ராஜெக்டை பற்றி பேசுகிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க.
இங்க இருக்கிற ஸ்லைடை பாருங்க. இது நான் நியூயார்க்ல யூஎஸ்ஏல நியூயார்க்ல நான் எடுத்த போட்டோஸ் தான் இதெல்லாம். இப்போ அந்த போட்டோ கம்பெனி பார்த்தீங்கன்னா ஏஷியன் மாடலை தேடிட்டு இருக்காங்க. இந்த ஏஷியாவிலேயே ஒரு நல்ல மாடலை பிரிட்டியா குட்டா இருக்கிற மாதிரியான ஒரு கேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஜஸ்ட் அழகுக்காக மட்டும் இல்லை, அவங்களுடைய ஃபேஸில் எல்லா எக்ஸ்பிரஷனும் இருக்கணுங்கிற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. அதனால தான் நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த ரோலுக்கு சன் தான் ஃபிட்டாக இருப்பான்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ அவருடைய பேரை தான் நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க. அப்போ தான் நம்ம ஃபா என்ன கேட்குறான்னா, ஆனால் நீங்கள் தான் ரொம்பவே பெரிய ஆளாச்சே, ஒரு பெரிய ரெப்புடேஷனில் இருக்கிற ஆள், உங்களுக்கு தெரியாத மாடல் கிடையாது, ஆர்டிஸ்ட் கிடையாது, ஆக்ட்ரஸ் கிடையாது, எல்லாருமே குளோபல் மார்க்கெட்டில் உங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்குமே. அப்படி இருக்கும்போது ஒரு சின்ன பொசிஷனில் இருக்கிற எங்கள் சன்னை செலக்ட் பண்ணுறதுக்குன்னா அதுக்கு என்ன ரீசன்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கு நம்ம ஃபோட்டோகிராஃபர் பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்ட்ரைட்டாக பார்த்து என்னங்கிறத முடிவு பண்ண மாட்டேன். எப்போவுமே நான் என்னுடைய லென்ஸ் வழியாக தான் பார்ப்பேன். அப்படி நான் பார்க்கும்போது சன்னுடைய ஃபேஸில் நான் எல்லாத்தையுமே பார்த்தேன். அவருடைய ஐஸ், அந்த ஐஸ் இருக்கு, அது அப்படியே ஸ்டோரியை சொல்லுது. நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேனோ அந்த ஸ்டோரியை அந்த ஐஸ் சொல்லுது. எந்த ஒரு டயலாக் எக்ஸ்பிரஷனும் இல்லாமல் ஒருத்தவங்களுடைய ஃபேஸு இவ்வளோ அழகாக ஒரு ஸ்டோரியை சொல்லுதுன்னா அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஜென்யூனாக சொல்கிறேன், இந்த ப்ராஜெக்டுக்கு சன்னு தான் கரெக்டாக இருப்பாங்கன்னு சொல்ல. சன்னும் அதுக்கு இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னதுனால ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகி தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பிலீவிங் மீன்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட ரொம்பவே தேங்க்ஸ் சொல்கிறாங்க. ஏன்னா மற்றவங்க என்கிட்ட பார்க்காத ஒரு விஷயத்த நீங்கள் பார்த்துருக்கீங்க, எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருக்கு, இந்த ப்ராஜெக்டை நான் அக்செப்ட் பண்ணுறேன்னு டைரக்டாகவே சொல்லிடுறாங்க. என்னடா இது நம்மளை கேட்காம அக்செப்ட் பண்ணிட்டாலேன்னு சொல்லிட்டு ஃபார்ம் மட்டும் முடிச்சிட்ருக்காங்க. அப்போ நம்ம பீச் என்ன பண்ணுறோன்னா, டுமாரோ நீங்கள் ஃப்ரீயா சொல்லுங்கள், நாம் ஒரு மீட்டிங் ஒன்று அரேஞ்ச் பண்ணுறோம், அதில் உங்களுக்கு லொக்கேஷன் ஃபோட்டோஸை பற்றி எல்லாமே உங்களுக்கு கிளியராக சொல்லிடுவாங்க, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்குன்னு சொல்ல ஃபா டக்குன்னு முந்திக்கிட்டு எங்களுக்கு டுமாரோ ஒர்க் இருக்குது, ஒரு ஷெட்யூல் இருக்குதுன்னு சொல்லிடுறாங்க. சன் அவைலபிள் இல்லைங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ இப்போ ஃப்ளின்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்படி குறுக்க பேசக்கூடாதுங்கிறதுக்காக ஃபா கிட்ட, நீ அந்த மாதிரிலாம் பேசாத, எதா இருந்தாலும் சன்னு பேசிக்கிட்டோம், அவள் பார்த்துக்கிட்டோம், அவரோட கெரியருங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. என்னடா இது வழக்கத்துக்கு மாறா, நம்ம அக்கா இவ்வளோ அழகாக பேசுகிறாளேன்னு இவங்களும் பார்த்துட்டு, ஓகே அவ்வளோதான் மீட்டிங் முடிஞ்சு எல்லாம் கிளம்பலான்னு சொல்லிட்டு வெளில வராங்க. அப்படி இவங்கெல்லாம் வெளில வரும்போது தான் வழக்கம் போல் பீச் என்ன பண்ணுறான்னா சன் கிட்ட, ஹே சன், இட்ஸ் ஆல்ரெடி நோன், நாம ஏன் லஞ்ச் சேர்ந்து சாப்பிடக்கூடாது, மோகம் நீ ஜாயின் பண்ணிக்கன்னு சொல்லிட்டு மோகமை கூப்பிட, அதுக்கு அவங்க நோ 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 ஐ எக்ஸ்கியூஸ் மை செல்ஃப், என்னால் இப்போ இங்கே இருக்க முடியாது, சன்னுக்காக வார்ட்ராப் ஷோப்பில் ட்ரெஸ் எடுக்கிற ஷாப்பில் அவங்க திங்ஸ் எடுத்துகிட்டு வர வேண்டியது இருக்குதான். ஸோ அவுட்ஃபிட்டில் நான் எடுத்துகிட்டு வரணும், அதுக்காக நான் போகிறேன், மேபி நெக்ஸ்ட் டைம் நம்ம மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு குன் பீச் கிட்ட சொல்கிறாங்க. சரி சன், நீ என்ன நினைக்கிற, நீ வரியான்னு சொல்லிட்டு சன் கிட்ட கேட்க, அது மட்டும் இல்லாமல் கேட்கும் போதே எப்படி சொல்கிறாங்கன்னா, நீ நோ சொல்ல மாட்டேன்னு நான் நம்புகிறேன், ப்ளீஸ் வாயங்கிற மாதிரி சொல்ல. ஸோ இவங்களும் ஓகேன்னு சொல்லிடுறாங்க. இவங்க ஓகே சொன்னது மட்டும் இல்லாமல் ஃபாவும் ஃப்ளின்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, எங்களுக்கும் கூட பசிக்குது, நாங்களும் உங்கள் கூட ஜாயின் பண்ணிக்கிறோங்கிற மாதிரி அழையா விருந்தாளியா இவங்களும் கிளம்புறாங்க. சரி ஓகே, நம்ம எல்லாரும் ரெஸ்டாரண்ட்டில் மீட் பண்ணலாம், நான் உங்களுக்கு லைனில் லொக்கேஷன் அனுப்புகிறேன்னு சொல்லிட்டு பீச் அந்த இடத்த விட்டு கிளம்புறா.